சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்க கடத்தல் வசமாக சிக்கிய அண்ணாமலை கைவிரித்த மோடி அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்க கடத்தல் வழக்கு விசாரணை வளையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிக்கியிருப்பதாக பேரதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த வாரம் ஜூன் 29ஆம் தேதியன்று சென்னை விமான நிலையத்தில் உள்ள கடை ஒன்றில் சோதனை நடத்திய மத்திய அரசின் சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த கடையின் பணியாளர் ஒருவர் உடலில் மறைத்து வைத்திருந்த 1 கிலோ தங்க பேஸ்டை கைப்பற்றினார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் யூடியூபரும் அந்த கடையின் உரிமையாளருமான சபீர் அலிக்கு தங்க கடத்தலில் தொடர்பு இருப்பது முதலில் தெரிய வந்தது. இது தொடர்பாக மேலும் 2 கடைகளில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் 9 பேரை கைது செய்துள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த விசாரணையில் விமான நிலையத்தில் கடை வைப்பதற்கு தமிழக பாஜகவில் மாணவரணி முக்கிய நிர்வாகியாக உள்ள பிரீத்தி என்பவர் மூலம் விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வ விநாயகம் சிபாரிசின் பெயரில் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் யூடியூபர் சபீர் அலியிடம் நடத்திய விசாரணையில் விமான நிலையத்தில் கடை வைக்க இலங்கையைச் சேர்ந்த தங்க கடத்தல் கும்பல் 77 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கொடுத்து உதவியது தெரிய வந்துள்ளது. தவிர இதுவரை இந்த கும்பல் 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கத்தை கடத்தியதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாணவரணி நிர்வாகி பிரீத்வி வீட்டில் சோதனை நடத்தி அவரிடம் விசாரணை நடத்த சென்ற அதிகாரிகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலிடம் இதற்கு முன் உதவியாளராக பணியாற்றி வந்த பிரீத்விக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவில் பல அரசியல் தலைவர்களுடன் நெருக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் அண்ணாமலைக்கும் அவருடைய வார் ரூம் ஆட்களுக்கும் தங்க கடத்தல் மற்றும் மணல் கடத்தல் கும்பலுடன் தொடர்புள்ளதாகவும் ஜூன் 15ஆம் தேதி அன்றே இதை பற்றி பாஜக மேலிடத்தில் புகார் அளிக்க உள்ளதாக பாஜக சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 19ஆம் தேதியன்று கல்யாணராமன் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் தங்க கடத்தல் வழக்கில் சுங்கத்துறை விசாரணையில் பாஜக மாணவரணி நிர்வாகி பிரீத்வி சிக்கியுள்ளதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக எந்த நேரமும் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்தப்படலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.